முத்துவோட ஃப்ரெண்டு மனோஜ் இவங்க எல்லாருமே மலேசியா மாமாவை கூப்பிட்டுட்டு ஆறு குளம் ஏரி கிராமம் எல்லாம் சுத்தி காட்டிட்டு இருக்காங்க. முத்துவோட ஃப்ரெண்டு மலேசியா மாமாவை பார்த்து முத்து கிட்ட கேளு கேளு அப்படின்னு சொல்றாரு. இதை கவனிச்ச மலேசியா மாமா என்ன முத்து என்ன கேட்க சொல்றாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு முத்து சொல்றாரு, இந்த மலேசியா சிங்கப்பூர்லாம் சரக்கு நல்லா இருக்குமாமே, அதான் ஃபாரின்ல இருந்து வரவங்க எல்லாம் சரக்கும் சென்ட் பாட்டில் எடுத்து வருவாங்க, நீங்க ஏதாவது எடுத்து வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இதை கேட்ட மனோஜ் ஷாக் ஆயிட்டு, ஏய் முத்து உனக்கு கேட்கறதுக்கு வேற எதுவுமே இல்லையா, இதுதான் கேட்பியா நீ அப்படின்னு சொல்லிட்டு முத்து சத்தம் போடுறாரு. இதை கேட்ட மாமா மனோஜை பார்த்து, மாப்பிள்ள நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, என்னமோ கேட்கறாரு, கேட்க வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதை சொன்ன உடனே முத்துவோட ஃப்ரெண்டு, மாமா நீங்க எப்படியும் மனோஜுக்கு வாங்கிட்டு வந்திருப்பீங்களா, அதை இங்க வச்சிருக்கீங்களா வீட்டில் வச்சிருக்கீங்களா, எங்க வச்சிருக்கீங்க சரக்கு பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு மாமா சொல்றாரு, முத்து நான் வரக்குள்ள 5 பாட்டில் வாங்கிட்டு வந்தேன், உங்களுக்கு மனோஜுக்கு உங்களுடைய அப்பாவுக்கு எல்லாருக்கும் சேர்த்து 5 பாட்டில் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட முத்து செம டென்ஷன் ஆயிட்டு போய், எங்க அப்பாலாம் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மாமா சொல்றாரு, இல்ல முத்து உங்க அப்பா டிரைவர் தானே, ரொம்ப உடம்பு அலுப்பா இருக்கும், அதனாலதான் அவருக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முத்து சொல்றாரு, இல்ல இல்ல எங்க அப்பா வந்து